இப்போ சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பாண்டிச்சேரி வரைக்கும் சிங்கிள் கோல போகலாம் நீங்கள். அட் ஸ்டெச் 150 கிலோமீட்டர். ஆமாம், அந்த ஃப்ளையிங் கார்னும் போது நம்ம படித்த இன்ஜினியரிங்கை நம்ம ஏன் செயற்கை பண்ற கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு பயணம் தான் இன்னைக்கு நம்ம இந்த ஃப்ளையிங் கார் நம்ம ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவர்கிட்ட மாடல் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி MOU சைன் பண்ணியிருக்கோம். அவர் என்ன சொன்னார்? அவர் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு, ஸோ எப்போ நம்ம பார்க்கலாம் ப்ராடக்ட் எல்லாரும் தான் கேட்குறாங்க. எல்லாரும் அதே தான், எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஒரு ஃப்ளையிங் கார் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட்ல என்ன சைஸ்ல வரும்? ஒரு கார், ஒரு SUV கார் சைஸ், ஒரு பிரீமியம் BMW கார் நீங்க மார்க்கெட்ல பாக்குறீங்களே அந்த சைஸ் தாங்க இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் தேவை கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி a regenerative பேட்டரி சிஸ்டம் சொல்லுவோம். அதாவது இது பறக்கக்குள்ளேயே பேட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து சார்ஜ் பண்ணிக்கக்கூடிய திறன் கொண்ட மாதிரி ஒரு மிஷின். அதை தான் நாங்க வந்து இது டிசைன் பண்ணியிருக்கோம். விண்ட் எனர்ஜி வச்சா இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம இன்ஜினோட கெப்பாசிட்டி அந்த மாதிரி. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆட்டோனமஸ் அப்படின்னு. இப்போ யூஎஸ்ல இருக்கிற டெஸ்லா அந்த தான் வந்து இப்போ நம்ம வீடியோஸில் பார்க்குறோம், அவங்க வந்து டிரைவர்ஸ்லாம் தூங்கிடுறாங்க, அது கார் போயிட்டு இருக்கு அப்படின்னு. பட் இங்கே இன்னும் அந்த மாதிரியான ஃபுல்லி ஆட்டோனமஸ் கார் வரும். ஆட்டோமேட்டிக் கார் இருக்கு, பட் ஸ்டில் நீங்கள் தான் டிரைவ் பண்ணணும், அப்படி தான் வந்து இருக்கு. இது ஆட்டோனமஸ் அப்படிங்கிறீங்க. டிரைவிங்கும் ஆட்டோனமஸ், ஃப்ளையிங் ஆட்டோனமஸா? ஆமாங்க, இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா இது வந்து எல்லா ஒரு சிம்பிளாக ஒரு பாமர மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லணும்னா நம்மளோட ப்ராடக்டோட கலவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டெக்னாலஜியை சேர்ந்தது தான் நம்ம ப்ராடக்டோட கலவை. அதாவது கரண்ட் ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜி இருக்குது, ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்குது, ட்ரோன் டெக்னாலஜி இருக்குது. இது 3ம் சேர்ந்த கலவை தான் நம்ம ப்ராடக்ட். ஸோ ஆட்டானமஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்ட்ரி ஒரு பாப்புலேட்டட் கண்ட்ரி இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஆட்டானமஸ்ன்றது வந்து பார்த்திங்கனாக்கா எந்த அளவுக்கு சாத்தியன்றது இன்னும் ஒரு கேள்விக்குறி ரிசர்ச்சில் தான் இன்னும் இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம இங்கேருந்து டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் போகும், திடீர்னு யாராவது குறுக்கில் வந்துடுவாங்க. அந்த மாதிரியான டிராஃபிக் சர்க்கம்ஸ் தான் நம்ம கரண்ட் நடைமுறையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நடைமுறை சுச்சுவேஷனில் வந்து அட்டானமஸ் டிரைவிங்ன்றது ஒரு இந்தியாவில் பொறுத்தவரை இப்போதைக்கு பாசிபிள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. பட் வேராஸ் இன்னைக்கு ஏரோஸ்பேஸில் பொறுத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த டெக்னாலஜி ஆட்டானமஸ் இருக்கு. ஆட்டோ பைலட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த டெக்னாலஜி தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ஆட்டானமஸ் டெக்னாலஜி. ஃப்ளையிங் சரி, இதுவும் சரி. ஆமாம், டிரைவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்ஷனல் பைலட்ன்றது ஒரு ஆப்ஷனலாக கொடுத்துருக்கோம் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிக்கு. ஓகே, இப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிரைவிங் சொல்கிறீங்கல்ல, இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா முன்னாடி காருக்கு டிரைவிங் லைசன்ஸ்னு இது பண்ணுவாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க, டிரைவிங் லைசன்ஸ் வாங்க முடியும். கார் வாங்கினா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இதில் பண்ணுவாங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன லைசன்ஸ் வாங்கணுமா, இல்லை பைலட்டா, கமர்ஷியல் பைலட் லைசன்ஸா, என்ன வாங்கணும்? ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரையில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் நீங்கள் கேட்ட கொஸ்டின் டூ அட்வான்ஸ் கொஸ்டின். அதாவது எப்படி நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து பிஸ்னஸ் மாடல், அதாவது பிஸ்னஸ் மாடல் சொல்லுவோம், இது வந்து எப்படி கமர்ஷியலாக நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம் அதை பொறுத்து தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து உண்டான ஆன்சர் விடை அதில் தான் இருக்குது. இது வந்து நான் மட்டுமே வினாட்டா ஏரோ மொபிலிட்டி நாங்கள் மட்டுமே இது டிசைட் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் எங்ககிட்ட இல்லை. இது சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி, அப்புறம் நோடல் ஏஜென்சி, இந்த மாதிரி நிறையா பீப்புள் வந்து இன்வால்வ் ஆகி இது வந்து பாலிசி வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட்லி ஸ்டார்டட் த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு.